வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஜூன் மாதம் 22ஆம் தேதி, ஆனி மாதம் 8ஆம் தேதி. இதே நிலையிலான வானிலை அமைப்பு நமது கடந்த வானிலை விளக்கமான 17 முதல் ஜூலை 12 வரையிலான நீண்டகால வானிலை விளக்கத்தின் அடிப்படையிலான இன்றைய வானிலை அமைப்பின்படியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலையும் தென்மேற்கு பருவக்காற்றும் இது மக்களின் வாழ்வாதாரத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கும் பொருளாதார நிலையினையும் தீர்மானிக்கும் பருவக்காற்று தான் தென்மேற்கு பருவக்காற்று. இது ஒட்டுமொத்த தென்னக மத்திய இந்திய பகுதிகள் சார்ந்த விவசாயிகளோடு நின்று கொள்ளாமல் அடிப்படையிலான மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அடிப்படை காரணமாகவும் திட்டங்களை வலுவடை செய்வதுமான பருவக்காற்று தான் தென்மேற்கு பருவக்காற்று. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளம், ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் என வெவ்வேறு அணைக்கட்டுகள் இருக்கின்றன. அணைக்கட்டுகளுடன் இணைந்த மின் உற்பத்தி திட்டங்கள் இருக்கின்றன. இந்த திட்டங்களுக்கு அடிப்படையாக அமைவதே தென்மேற்கு பருவக்காற்று தான். இந்த தென்மேற்கு பருவக்காற்று எந்த அளவில் இந்திய நிலப்பரப்பின் மீது, தென்னகத்தின் மீது வலுவாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறதோ, அதை பொறுத்து தான் இந்த மின் உற்பத்தி திட்டங்கள்லாம் மேம்படும், மின் உற்பத்தி மேம்படும், பொருளாதாரம் மேம்படும். ஏன்னா ஒரு பவர் ஜென்ரேஷன் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடிப்படையாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது பவர் ஜென்ரேஷன். ஏன்னா எல்லா மக்களும் கன்சியூம் பண்ணக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய ஒன்று மின் உற்பத்தி, மின்சாரம். அதற்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த பருவமழை தான். அதுக்கு தான் நம்ம எண்ணற்ற அணைக்கட்டுகள் வைத்திருக்கின்றோம். அணைக்கட்டுகளுடன் தமிழகத்தில் கூட ஐயா காமராஜர் ஐயா காலத்தில் தொடங்கப்பட்ட வேறு அணைக்கட்டு திட்டங்கள், மின் உற்பத்தியுடன் இணைந்த அணைக்கட்டு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதற்கு முந்தைய நிலைகள் கூட வெவ்வேறு அணைக்கட்டுகள் அமைக்கப்பட்டு, எந்த அணைக்கட்டை எடுத்துக்கொண்டாலும் அது மின் உற்பத்தியுடன் இணைந்த அணைக்கட்டுகளாக தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கின்றன. மற்ற மாநிலங்களிலையும் அதே நிலை தான் இருக்குது. எனவே அடிப்படை பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு தான் தென்மேற்கு பருவக்காற்று. எனவே வானிலை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அனைத்து மக்களுக்கும். இந்த நிலையில் தான் வானிலையை பார்க்க வேண்டும். வானிலை தான் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது, விவசாயிகளினுடைய உற்பத்தியை தீர்மானிக்கிறது. விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருப்பதும் வானிலை தான். வெவ்வேறு விவசாயிகள், பலதரப்பட்ட விவசாயிகள் இந்த பருவமழையை பயன்படுத்தி தான், அதாவது எண்ணெய் வித்து விவசாயிகளாக இருக்கட்டும், சிறுதானிய விவசாயிகளாக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், அடிப்படையிலான உணவுப் பொருளான கோதுமை, அரிசி, இந்த தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், அனைத்து விவசாயிகளுக்குமே இந்த தென்மேற்கு பருவக்காற்று ஒரு அடிப்படையை அமைத்து தரும். வடகிழக்கு பருவக்காற்றை பொறுத்தவரை அது மாற்று வழியாக அது ஆந்திர பிரதேசம், தமிழகம், கேரளம் மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக 2 நிலைகளில் பருவக்காற்றானது சிறப்பாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த பருவக்காற்றை நோக்குவோம். இது தொடர்பான தகவல்களை புரிந்து கொள்வோம். எனவே வானிலை என்பது முக்கியமானது, அத்தியாவசியமானது. இதே நிலையில் வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சார்ந்து ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அந்த குறைவழுத்த பகுதி மத்திய பகுதிகளில் நீடிக்குது. இதனால தெற்கு காற்று தென்மேற்கு பருவக்காற்றாக வலுவாக மேலடுக்கு வரை விரிவடைந்து வலுவுடன் இன்றைய நிலையிலிருந்து தொடங்குகிறது. மேற்கிலிருந்து கேரளம், கர்நாடகம் மற்றும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, தமிழகம் என வலுவாக மேற்கு காற்று மேற்கிலிருந்து அரபிக்கடல் வழி நீராவியை சுமந்து உள்நுழைகிறது இன்றைய நிலையில். அதே போல வங்கக்கடல் பிரிவும் வலுவுடன் தீவிரமடைந்திருக்கிறது. அது சில நேரங்களில் தமிழக கடலோர பகுதிகளில் உள்நுழைந்து, கிழக்கிலிருந்து உள்நுழைந்து மழைப்பொழிவை வலுப்படுத்துகிறது. வட கடலோர மாவட்டங்களிலும் வடக்கு உள் மாவட்டங்களிலும்
இதே நிலையில் இன்றைக்கான மழை வாய்ப்புகளை பார்க்கலாம். தெற்கு கேரள மாவட்டங்களுக்கு வலுவான கனமழை பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்பு இருக்கு. அதே போல வடக்கு மாவட்டங்களிலேயும் தீவிரத்துடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில் இன்று முதல் வரலாறு காணாத மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் ஏற்பட இருக்கிறது. இன்றைய நிலையில் இன்று வலுவடைய இருக்கிறது தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில். அதே நிலையில தமிழகத்துல கணவாய் பகுதிகள் வழியாக காற்று உள்நுழைந்து இன்றைய நிலையில் வலுவான மழைப்பொழிவை மீண்டும் வலுவடைய இருக்கிறது. நாம் ஒரு சுற்றாக அறிவித்தோம். 17 முதல் 22 வரையும் 23 முதல் ஒரு சுற்றாக அறிவித்திருக்கின்றோம். அந்த வகையில் 22 வரை மிதமான ஆங்காங்கே ஏற்படும் மழைப்பொழிவாக நீடித்தது. நாளை முதல் இந்த மழைப்பொழிவு நீடிக்கக்கூடிய இடங்கள்ல வலுவான மழைப்பொழிவா கனமழை பொழிவா ஒரு இடங்கள்ல தமிழகத்தில் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நிலையில தென் கடைகோடி மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கடந்த நாட்களை விட இதுவரை நீடித்த மழைப்பொழிவை விட இன்றைய நிலையில் மேற்கு பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மாவட்டங்களின் கிழக்கு கடலோர பகுதிகளுக்கும் இன்று மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் எட்டக்கூடும். மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் கடந்த நாட்களை விட இன்று பரப்பில் கூடிய மழைப்பொழிவிற்கு ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கின்றன. மத்திய பகுதிகளில் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன மதுரை மாவட்டத்தில். அதே போல தேனி மாவட்டத்திலையும் அநேக இடங்களில் தூறல், சாரல், மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு நீடிப்பதோடு கிழக்கு பகுதிகளுக்கும் இந்த நீட்சி காணப்படக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களிலும் இன்று ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் கூட இன்றைய நிலையில மழை பொழிவு எட்டக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் மழைக்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று வாய்ப்பு குறையலாம். ஏன்னா மேற்கு காற்றினுடைய வேகம் அதிகரிக்கிறது. பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிகளில் இன்று மழைக்கான வாய்ப்புகள் குறையக்கூடும். காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். எனவே இன்றைய நிலையில் இருந்து அதனால காற்று பகுதிகளில் இன்று வாய்ப்பு குறையலாம். அதே நேரத்தில் நாளை முதல் பருவக்காற்று தீவிரத்துடன் காணப்படக்கூடிய நிலையில வேக மாறுபாடுகள் இந்த கோவை, திருப்பூர் மாவட்டங்களுடைய காற்று பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய நிலையில் கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்லையும், நீலகிரி மாவட்டத்தில் பரவலான மேகமூட்டமான வானிலை, ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மாலை இரவு நேரத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இந்த மாவட்டங்களில் குறைவுதான் வாய்ப்பு. அதே போலதான் திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்லையும் ஒரு பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பில்லை என்றாலும் கூட ஏற்படக்கூடிய இடங்களில் நல்ல மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்குன்னா ஆங்காங்கே ஒரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கலாம். கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து. வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரை வடக்கு உள் மாவட்டங்களில் இருந்து மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை என மழைப்பொழிவு வலுவான மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆங்காங்கே குறிப்பா வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் இன்றைய நிலையில் கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வடக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் மழை பரவல் நீடிப்பதோடு காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சற்று கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதே நிலைதான் விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகள். விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளில் கூடுதல் மழை பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கடந்த நாட்களைப் போல் அல்லாமல் இன்றைய நிலையில் கூடுதல் வாய்ப்புகள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் நல்ல மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் கூட இன்றைய நிலையில தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன.
ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வெப்பச்சலன இடிமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிழக்கு கடலோர பகுதிகளுக்கும் வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கக்கூடும். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை உள்பகுதிகளில் வாய்ப்பு இருக்கு. மதுரை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் இன்றைய நிலையில் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக அமையக்கூடும். பொதுவாக சொல்லணும்னா வடக்கு மாவட்டங்களில் கூடுதல் வாய்ப்புகளும், அதே போல் தென் கடைக்கோடி மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளில் கூடுதல் வாய்ப்புகளும், அதாவது கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே போல் கிழக்கு கடலோர பகுதிகளை பொறுத்தவரை வடகடலோர பகுதிகளில் வாய்ப்புகள், கூடுதல் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் சற்று பரப்பில் கூடிய மழை வாய்ப்புகளும் உள்பகுதிகளில் இருக்கின்றன. காற்று பகுதிகளுக்கு மட்டும் இன்று வாய்ப்புகள் குறைந்து இருக்கலாம். அதே நேரத்தில் இன்று மாலை இரவு நேரத்தில் மேற்கு காற்றினுடைய வேக மாறுபாடுகள் காற்று பகுதிகளுக்கும் மேக கூட்டங்களை குவியப்படுத்தி மழை வாய்ப்புகளை தீவிரப்படுத்தலாம். அந்த நிலையும் ஏற்படலாம். காற்றினுடைய வேக மாறுபாடு மேலடுக்கிலும் கீழடுக்கிலும் மாற்றங்கள் ஏற்பட நிலையில் குவிதல் ஏற்பட்டு மழைக்கான வாய்ப்புகள் இந்த காற்று பகுதிகளுக்கும் இருக்கின்றன. இதே நிலை நாளைக்கும் இந்த நிலை இருக்கும். ஆனால் பருவக்காற்று திசை மாறி உள்நுழையும். சற்று மேற்கு தென்மேற்கு என சற்று திசை மாறி உள்நுழையக்கூடும் நாளையிலிருந்து. அதனால நம்ம அந்த காற்று பகுதிகளுக்கும் நாளைய நிலையில மழைப்பொழிவு எதிர்பார்க்கின்றோம். கோவை திருப்பூர் மாவட்ட காற்று பகுதிகளுக்கும் கோவை மாவட்டத்தினுடைய இதர பகுதிகளுக்கும் கூடுதல் மழை வாய்ப்புகளை நாளை முதல் எதிர்பார்க்கின்றோம். இதுவே நமது கடந்த வானிலை விளக்கத்தில் தெரிவித்த தகவலும் ஆகும். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். நன்றி.